என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன சாமி நீ காலையிலயுமே துவைச்ச, அப்புறம் எப்ப பாரு சாயங்காலமானா துவைக்கிற. அதுதான் நான் ஆட ஓட்டிட்டு வந்துட்டு வேற குழம்பு ஏதாவது செய்யலாமான்னு பார்த்தேன். அப்புறம் போசி எடுத்து பார்த்தா இவ்வளவுக்கு இருக்குது சாம்பார். ஆமா, அவங்க அப்பா வீட்டுல இருப்பாங்கன்ட்டு அதிகமா வச்சு வேலைக்கு போயிட்டு அப்படி சாப்பிடவே இல்லை. காலையில் கிளம்பி போனேன் அப்படி வேலைக்கு. குழந்தைங்களுக்கு இன்னைக்கு எக் ரைஸ் கொடுத்தாச்சு, சாம்பார் ஊற்றி கொடுக்கல. நான் மட்டும்தான் சாப்பிட்ருக்குறேன். அப்புறம் இவ்வளவு சாம்பார் இருக்குது, இது நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அரிசி அடிச்சு வைக்கலாம். சரி குழந்தைய கொஞ்சம் நேரத்துல எப்ப பாரு நேரத்துல செஞ்சா ஏதோ ஒரு ரூபா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஆறானா தூங்கிடுச்சுன்னா எழுப்பவே முடியறதில்ல. எழுந்தாலுமே ஒரே வாய் திங்காக்கு முந்தி அழுகுது. நேத்து எப்படி சாப்பிட வைக்கிறக்குள்ள போதுமோ சாப்பிடவே வைக்க முடியறதில்ல. மிந்தியாச்சு குழந்தையா இருக்கல அப்படியே எடுத்து தூக்க வரல ஊட்டணும்னா கம்மன் 2 நாள் முழுங்கு. இப்பெல்லாம் வேண்டவே வேணான்ட்டு அழுகுது. தூங்குற கூடுன்னு சீக்கிரமா படுத்துக்குது. ஒரு ரூபா நீயே களத்துல இறங்கிட்டு இன்னைக்கு நம்பினா வேலைக்கு ஆகாதுன்ட்டு. அப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க சொன்னாலும் வாங்க மாட்டேங்கிறான். நைட்டே துணி துவைக்கிறேன். ஈரமெல்லாம் கை காலில் ஈரமா துணியெல்லாம் ஈரமாவு. காலையில இருந்து 2 பக்கெட் சேர்ந்துச்சு. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் துவைக்கல, 2 பக்கெட் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் துவைக்கலையா கரெக்டா? 2 பக்கெட் துணி துவைச்சு முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் இவங்க வந்தானே குளிச்சுட்டுனா அது 2 செட்டு. அப்புறம் என்னுடைய ஒன்று இருந்துச்சு. சரி நாளைக்கு ஒரு பக்கெட் ஆயிரும். கலர் ட்ரெஸ் இப்போ போட்டுருக்குறாங்க, அது 2 கழட்டினாங்கன்னா ஒரு பக்கெட் ஆயிருன்ட்டு இதையும் கையோட துவைச்சே ஓட்டலான்ட்டு நேரமானாலும் பரவாயில்லன்னு துவைச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் எப்போவாவது ஒரு நாள் சனிக்கிழமை நாள் ஊற வச்சு சரி நான் துவைக்கலான்னு நினைப்பேன். அப்புறம் ஒவ்வொரு டைம் ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரமாயிருதா, அப்புறம் நான் துவைக்கிறதே இல்லை. அன்னைக்கு ஒரு 2 டைம் துவைச்சது. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். அதனாலதான் சரின்னு சாப்பாடு இப்போ விசில் வந்துரு. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சூப்பரா இருந்துச்சு. காலையில ஆமாங்க சாப்பாடு வேணும், அப்பளம் பொரிச்சுக்கலாம். கொத்தமல்லி கீரையும் போட்டிருக்குதுங்க சாப்பாடு. அப்புறம் ஒவ்வொரு லிட்டர் போய் பால் வாங்கிட்டு வர சொல்லிடு காலையில் நேரம். ஆமா, அது தயிர் போட்டு வச்சுக்கலாம். அதிகமா வெயில் அடிக்குது. தயிர் போட்டு வச்சுட்டா ஒரு 4 நாள் வரும்ல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. அதை பண்ணிருங்க மறக்காம. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே இருக்குதுங்க வச்ச சாம்பார். சரி அதே நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதிக்க சிம்மில் தான் வச்சிருக்கிறேன். நல்லா சூடு ஆவி நல்லா கொதிக்கிற மாதிரி ஆகட்டு. அப்புறம் சாப்பாடு விசில் வந்துரும்ல. வாங்க நண்பர்களே, சாம்பாருங்க கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் சாம்பாருங்க. அப்புறம் சாப்பாடு மட்டும் அதே போதுங்க. ஏதோ ஒரு குழம்பு இருந்தா நாங்க நைட்டு சாப்பாட்டை முடிச்சுக்கிறதுங்க. ஆராதனா வரைஞ்சது பாருங்க, சன் வரைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆராதனா குட்டி வரைஞ்ச சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எழுதிக்கிறது பாருங்க, கச்சு போட்ட மாதிரி போட்டுருக்குது. சூப்பர், வெரி குட். பழகுது தங்க. இங்க பாரு, சூப்பர், வெரி குட். சரி